எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃப்டர் ஹேவிங் எ சைல்டு கண்டிப்பா அவங்க வந்து ஒர்க் அது இதுன்னு வந்து அவங்க விட்டுருவாங்க அவங்களோட ஃபிட்னஸை. பாடிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இட் வில் ரீபே. ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண முடியல, ஒண்ணு இருந்துகிட்டே கடுப்பாயி ஸ்பாயில் பண்ணிட்டு விடவும் முடியாம அப்படி இருக்காங்க, இல்லைன்னா விட்டுட்டு ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஒன்னா என்னால என்ன வேணா ஷேர் பண்ண முடியும், இப்படி ஒரு ஆள் கூட இருக்கணும், இல்லைன்னா ஆளே இருக்க கூடாதுங்க. தெரியல இது how many parents are going to bash me down, but it's a no from my side. இப்போ நம்ம இந்த நியூட்ரிஷன் ஃபிட்னஸ் இதை பத்தி பேசும்போது, நீங்க ஒரு சைல்டுக்கு அம்மா, அது வந்து வெளியில அந்த மாதிரி தெரியாது, நீங்க அந்த அளவுக்கு ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்க. ஆமா, டவுட்டா கேட்டுருக்கீங்களே. ஐ ஃபீல் எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் இல்லையா? அது அப்படிதானே? இல்லை இருக்கணும், ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃப்டர் ஹேவிங் எ சைல்டு கண்டிப்பா அவங்க வந்து ஒர்க் அது இதுன்னு வந்து அவங்க விட்டுருவாங்க அவங்களோட ஃபிட்னஸை. ஆனா மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்களால பொறுக்க முடியாது, இவ்வளோ அப்படி மெயின்டைன் பண்றாங்கிற ஒரு இது இருந்தாலுமே ரியலாக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கல்ல, அதுக்குன்னு ஒரு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஒரு டிசிப்ளின் இருந்திருக்கும், அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நிவேதா, பீயிங் இன் தி சேம் மென்டர் ஆங்கிள், when I'm talking about mind and body to others, I should follow that. இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு இடத்துல நின்று மைண்ட் அண்ட் பாடி இப்படி தாங்க வேலை செய்யுதுன்றதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையுமே போகும்போது. ஆமாம், அப்போ அதை நானே ஃபாலோ பண்ணுறேன்னா யார் கேட்பா? கரெக்டா? ஒன்று. இன்னொன்று என்னன்னா, that is making me feel sane. என்னை நிலையாக யோசிக்க வைக்குது, என்னை ஒரு வகையில் என்னோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது பெட்டர்மெண்ட்டாக என்னை அதை கைட் பண்ணுறதுனால தான் அதை நிஜமாவே நான் ஃபாலோ பண்ணுறேன். நாட் பிகாஸ் திஸ் இஸ் பியூட்டி ஆர் எனி திங், நத்திங் லைக் தட். இட் இஸ் பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு திங்க் ரைட், ஐ எம் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மை ஆங்கர் அண்ட் ரஃப் இமோஷன்ஸ், கன்வெர்ட் தட் இன்டு டிஃப்ரெண்ட் எனர்ஜிக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எனக்கு அது புரியுது. கோவமா இருக்கு, போனோமா ஓகே ஜிம்மில் போய் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஆர் த்ரோயிங் அவுட் த்ரூ சம்திங், இப்போ யோகா பண்ணி ப்ரீதிங் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆங்கிள் தானே. ஆமாம், இப்போ நீ ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, படப்படன்னு இருக்கு, சேனல் பண்ணுறது தான். ஆமாம். ஸோ யூ ஷுட் நோட் சேனலைஸ் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி பாடி மைண்ட் கனெக்ஷனுக்கான தேவையான எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னா பேசிக்காக நம்ம லைஃப் ஸ்டைல் தானாகவே மாறிடும் இல்லையா? ஈட்டிங் ரைட், ஈட்டிங் ஆன் டைம், பாடிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இட் வில் ரீபே. அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அது நம்மளை பார்த்து கண்டிப்பாக பார்த்துப்போம். இப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் வரும்போது வந்து ஒரு அதிகமாக பார்க்க வேண்டியது வந்து ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண முடியல, ஒன்று இருந்துக்கிட்டே கடுப்பாகி ஸ்பாயில் பண்ணிட்டு விடவும் முடியாம அப்படி இருக்காங்க, இல்லைன்னா விட்டுட்டு ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்? உங்க லவ் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம், அது செமையா இருக்கும், அதனால நீங்க. நிவேதா, I would always say marry the right person or don't marry. ஓகேவா? இப்போ ரைட் பர்சன்றது டிஃபிகல்ட். So if you marry a wrong person, when you come to know, it's your decision ultimately. Because we can't just judge someone in a span of some years or some months. அப்படியே போக போக தான் தெரியும். நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னுமே நிறைய தெரியும். நான் அமரனாவே 10 years of friends, அப்படி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் என்னால் ஒரு விஷயம் அவர்கிட்ட பாஸ் ஆன் சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தாலே போது, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ்னு சொல்லலாம். என்னால் ஒரு குறிப்பிட்ட இது இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது நிவேதா. ரிலேஷன்ஷிப்ல ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஸோ இப்போ என்ன கேட்டேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் சொல்லுவேன், பட் வேற யாரும் கேட்டால் அது கொஞ்சம் அவங்களுக்கு அது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த மோர் யூர் டிரான்ஸ்பரண்ட், இட்ஸ் லைக் ஒன்னு அப்படியே ஒரு கிளாஸை இன்னொன்னு பாக்குற மாதிரி தானே. மென்டலி ஃப்ரீயா இருப்ப, எதுவும் மறைச்சு வச்சுக்க வேண்டாம், இது அதுன்னு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கேயாவது வெளியே போறது கூட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தான் நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி இருக்கவே கூடாது ரிலேஷன்ஷிப்ல, இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒன்னா என்னால என்ன வேணா ஷேர் பண்ண முடியும், இப்படி ஒரு ஆள் கூட இருக்கணும், இல்லைன்னா ஆளே இருக்க கூடாதுங்க. யூ ஷுட் பி ஆன் யுவர் ஓன். I would say. How Amarana is supportive in the field? And actually, my backbone is only Nivetha.
அது கண்டிப்பா அவருக்கு நான் ஃபுல் கிரெடிட் கொடுத்துருவேன், எல்லாமே கொடுத்துருவேன். என்னென்ன சம்பாதிக்கிறனோ அதுக்கான முழு காரணம் அவர் இருக்காரு நிவேதா. கண்டிப்பா எவ்ரிதிங் ஐ டூ இன் மை லைஃப் ஓட பெரிய இது வந்து அண்ணா தான். கண்டிப்பா நிறைய கத்துக்கிறேன் அவர்கிட்ட. நான் எப்படி பேசணும் மக்கள்கிட்ட, இதெல்லாமே நான் வந்து அவர்கிட்ட தான் நிஜமே கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஐம் அ வெரி சம்டைம்ஸ் ஐ கேன் பி வெரி ஓப்பன் அபவுட் vocal about my thoughts. I can just say what I really feel. ஆனா அது எப்படி சொல்லணும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். புரிஞ்சுதா? இதுதான் நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன்லடா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் திடீர்னு வெளியே. ஆனா அது நம்ம அது எப்படி போய் கன்வே ஆகும்னு தெரியாது. பட் இவர் வந்ததுக்கப்புறம் இது ஏன் நல்லா இல்லைன்றதுல இருந்து நான் ஆரம்பிச்சிருவேன் பேச. I'm a little sober with him. ஸோ அந்த மாதிரி ஹீஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீங் ஐவ் எவர் மெட். அது ஒன்று, அது நான் வித்தவுட் அது எல்லாருக்கும் தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்பவுமே எல்லாருமே அவர் சொல்லுவாங்க ஜென் தான் அமர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென் மோட். ஸோ அதனால அந்த ஒரு மனுஷன் எப்படி என்ன கல்யாணம் பண்ணாருந்தா எனக்கு இன்னுமே தெரியல. லைக் பாவம், அது பாவம் அவர் என்ன பண்ணாரோ போன ஜென்மத்தில் யாருக்கு தெரியும் லிட்ரலி. பட் ஐ ஃபீல் ஆஸ் அ பர்சன் both of us help each other grow, but he has helped me so much. And நான் போன பாதை, நான் கடந்த பாதைகள் எல்லாமே அவர் எனக்கு ஒரு ஊன்றுகோலா, ஒரு பேக் போனாக இருந்து என்னை புஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சில டைம் அவரை கலாய்ப்பாங்க, சம்டைம்ஸ் சில வீடியோஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், எப்படி அவன் பொண்டாட்டி எல்லாம் டான்ஸ் ஆட விட்டுட்ருக்கேன் நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் டான்ஸ்ன்றது அங்கே ஒரு 0.5 தான். பட் அதை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க லைஃப்பில். அப்போ நான் சும்மா அமரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், என்ன பண்ண கமெண்ட் பண்ணிருக்கேன். இதே ஒரு someone who doesn't understand this will say something like, how can they say like this அப்படின்னா Amar will laugh looking in this. Oh my god, I can't even imagine what he's going through அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பிகாஸ் நான் அதை யோசிப்பேன், ஏன்டா எனக்கே இவ்வளோ கம்மாடினா உன் பொண்டாட்டி செத்தான் தான் நான் யோசிப்பேன். ஐயோ பொண்டாட்டி பாவம், பொண்டாட்டியும் பொண்ணும் ரொம்ப பாவம் நான் யோசிச்சுப்பேன் இல்லையா. ஒரு ரேண்டமாக ஒரு விமனை நீ இவ்வளோ கமெண்ட் பண்ணுறனா வீட்டில் எப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன், எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன்றது எனக்கு தோணும் நிவேதா. ஆர் அங்கே பண்ண முடியலன்ட்டு இங்கே பண்ணுறேன்னா எனக்கு தோணும். அங்கே விழுகும் அடி விழுந்துருக்குமா இருக்கும், அங்கே விழுந்தது வேணா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலாமா இருக்கும். ஒன்றா இந்த 2 வகையாக இருக்கும். ஸோ நான் த வே ஹேண்டில்ஸ் தோஸ் திங்ஸ் ஆல்சோ ஒருக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சரி அதை பாசிட்டிவாக பார்க்குறான் அப்படின்னு. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ காட் மேரிட் டு ஆல்சோ, ரீசன்னு சொல்ல மாட்டேன், ஐ நியூ தட் இட் எக்ஸிஸ்டட் இன் ஹிம். ஐ நியூ சச் குவாலிட்டிஸ் தேர். ஆனால் எனக்கு தான் அப்போ நம்ம ஃபேமஸ் எல்லாம் இல்லைல்ல. அப்போ வந்து we didn't come into the famous angle and all. அப்போ ஹரிஜா வாஸ் ஜஸ்ட் நார்மல் ஹரிஜா. இப்போவும் நார்மல் தான். அப்போ வந்து அந்த நேம் எல்லாத்துக்கும் தெரியுன்ற ப்ரெஷர் இல்லை. இப்போ அந்த ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அதை அவர் என் கூட சேர்ந்து ஹேண்டில் பண்ண தேவையே இல்லை. பட் ஹேண்டில்ஸ் ரியலி வெல். இப்போ நம்ம இந்த கண்டென்ட் கிரியேஷன் பேசிட்டு இருந்தோம்னா அதுல வந்து இப்போ நிறைய பேர் குழந்தைங்களை போடுறாங்க. அப்போ அது ஒரு பக்கம் வந்து அவங்களோட ப்ரைவசி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவங்களுக்கு ஒரு 2 வகையா இருக்கு. ஒன்று குழந்தைங்களோட ப்ரைவசியும் மெயின்டைன் பண்ணும், இன்னொன்று அதை போடணும்னு ஆர்வமும் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இது தேவையா? முதல்ல நிவேதா எனக்கு தெரியல இது how many parents are going to bash me down, but it's a no from my side. They have their own life. They are here for a different reason to do their thing. நம்ம ஐடியாஸ் நம்மளோட ஃபேண்டசி அதெல்லாம் கொண்டு வந்து போடவே கூடாது இன் சோஷியல் மீடியா. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நானுமே என்னோட பையனை இருக்கான்னு வச்சுக்கோவேன், நான் எடுத்து வச்ச வீடியோ நான் போட்டு அவனை ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு தெரியும் அது ஒரு வேற மாதிரி போகும். த வே ஹீஸ் டன். பட் ஹி ஹாஸ் ஓன் லைஃப். கரெக்ட். ஐ கேனாட் டிசைட் ஆன் ஹிஸ் பிஹாஃப் ஆஃப் வாட் அவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது என்னால் பண்ண முடியுது. இன்னொன்று என்னன்னா, டு யூ ரியலி திங்க் தட் நான் என்ன சொல்கிறேனோ அதான் இப்போ பண்ண போகிறான் வீடியோ முன்னாடி வந்து இல்லையா? இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். செகண்ட் திங் என்னன்னா, இஸ் ஹி இன் த ரைட் ஏஜ் டு ஹேண்டில் தோஸ் ஃபேம்? இப்போதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இம்பேக்ட் எப்படி நமக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ ஒரு குழந்தை ஒரு அந்தந்த வயசுக்கு அந்தந்த விஷயத்த தான் புரிஞ்சுக்கணுன்றது ஒன்று இருக்கு நிவேதா. நம்மளோட குழந்தை என்னதான் வாய்க்கிலேயே பயங்கரமா சின்ன வயசுலேயே தாத்தா மாதிரி பேசினாலும் அந்த வயசுக்கு அழகா இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு வந்து டே அப்பா அப்படின்னுமா அழகா இருக்கும். ஒரு 11-12 வயசு டே அப்பானா 7 வைக்கலான்னு இருக்கும். கரெக்டா? ஏஜ் அப்போ இட்ஸ் சேஞ்சிங். திங்ஸ் தட் யூ ஆர் ஃபைண்டிங் இட் வெரி கியூட் இன் தட் ஏஜ் வில்
are like all the bad signs that you will say when they are growing up. ஸோ உங்களுக்கே தெரியுது it can turn up into anything. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகும். நிறைய வீடியோ நான் பார்க்கணும்னு யோசிப்பேன், இது தேவையில்லை. பிகாஸ் அந்த குழந்தை ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை இப்போ படத்துலேருந்து ஒரு குழந்தை ஃபேமஸ் ஆனாலே அதை மண்டையில் அதை ஏற்றுக்காத அளவுக்கு நம்ம அதை வளர்க்கணும். புரியுதா? ஒரு படம் நடிச்சிருச்சு, அப்போ வந்து அந்த எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த கிரவுண்டட்னு ஒரு விஷயம் போயிடும். நிவேதா, அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா, அதுக்கான ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா, இந்த தலக்கணம், தான் தான் பெருசு, அகங்காரம் அதெல்லாம் எப்போ வரும்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதப்போ தான். அண்ட் ஒரு பாயிண்டில் அது அவங்களுக்கு ட்ரெயின் ஆகும் எனர்ஜி. ஐயோ இது பண்ணிட்டு இருக்கோம், இது என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு நீ ஃபேமஸ் ஆகலன்னா. கரெக்டா? you'll be forced to do certain things in front of camera. ஆக்சுவலி அப்புறம் மெச்சூரிட்டி வரும்போது இது ஏன் பண்ண வச்சீங்க, ஏன் இதை போட்டீங்கன்னு அவங்க கேள்வி வரும். கண்டிப்பா அவங்களே எம்பரசிங்கா ஃபீல் பண்ணுவாங்க, நானும் அப்படி இருந்தேன் அப்படின்னு. இது ஏன் பண்ண வச்சாங்க, ஏன், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இல்லை. உங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேண்டசியை இங்கே நுழைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி பீயிங் இன் டீச்சிங் ஆங்கிள் ஃப்ரம் ஆக்டிங், ஐ வுட் ரெக்கமெண்ட் parents not to do that. not to push their kids into such things. Yes, artistic field la avangala வந்து தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக, தன்னை வளர்த்திக்கிறதுக்காக அவங்கள ஏதோ ஒரு கிளாஸ்ல போடுறது எனக்கு ஓகே. சிங்கிங் கிளாஸ், டான்சிங் கிளாஸ் இதெல்லாம் போடுங்க. ஆனால் அதிலிருந்து ஃபேமஸ் ஆகணும், என் குழந்தை ஊரே பார்க்கணும், உலகமே பார்க்கணுன்ற ட்ராமாக்குள்ளே போடாதீங்க. ஈச் கிட் இஸ் டிஃப்ரெண்ட். த வே தே ஹேண்டில் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். த வே அவங்க ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ண இந்த வயசில் கற்றுக்கலன்னா பெருசாகும்போது ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும். அண்ட் இதை நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கூட பேசியிருந்தேன் ரீசெண்டாக. யூனோ, இஃப் இட் இஸ் நாட் ஹேண்டில் ப்ராப்பர்லி, the way of their living itself will change. The way of them viewing the world will change. எல்லாமே மாறும் நிவேதா. ஆமா, இப்ப நம்ம குழந்தைங்களே வந்து ஏதோ ஒரு படத்துலயோ இல்ல ஏதோ ஒரு நாடகத்திலயோ வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இவங்க எடுத்து போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தன்மை கம்மியா இருக்கும். பெரியவங்கள மாதிரியே அவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அது பாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வியர்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கியூட்டா இருக்கிறது எல்லாமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இவனுக்கு என்ன அப்படி பேசுறான், என்ன வளர்த்திருக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து நான் என்ன சொல்ல விருப்பம்னா, லீவ் த பப்ளிக் என்னமோ பேசிட்டு போறாங்க. பட் அவங்க கிட்ஸ் will they be ready to handle fame properly? அவங்க ஃபியூச்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழியை தான் நம்ம காட்டணுமோ தவிர்த்து நம்மளோட விம்ஸ் அண்ட் ஃபேண்டசிக்கு அவங்கள உட்கார வைக்கவே கூடாது. கண்டென்ட் கிரியேஷன் அவங்கள ஃபோர்ஸபிளாக பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட். ஏன் நான் சொல்கிறேன், ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை ஹேண்டில் பண்ணி அது ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். உடனே தெரியாது இல்லையா? உடனே அதோட இம்பேக்ட் எதுவுமே தெரியாது. நானே பார்த்துருக்கேன், ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஐ கெஸ் ஏதோ ஒரு படத்துலையோ நடிச்சிருக்காங்க. அண்ட் நல்லா ஒரு ஃபேம் கிடைச்சிருச்சு. அப்போ கொஞ்சம் ஷோஸ்க்கெலாம் வந்திருக்காங்க போல். நான் மீட் பண்ணேன். எனக்கு நான் பார்த்தது இல்லை, பட் அவங்க மீட் பண்ணி எனக்கு அவங்க அப்பா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு இருந்தது. the way the child was talking to me about pressure. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டே இருடா தம்பி, இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குடா. ஃபோட்டோ, வீடியோ, அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் தாண்டி திஸ் வேர்ல்ட். ஐ ஃபீல் பேரண்ட்ஸ் ஷுட் ஷோ தெம் இல்லையா? ஏய் வா வீடியோ எடுக்கலாம், இது நீ இது பண்ணு, அப்போதான் சூப்பராக இருக்கும், அப்போதான் ஹிட் ஆகுன்ற ப்ரெஷர் போடக்கூடாது. அப்போ என்னன்னா, வேலிடேஷனுக்கு குழந்தைங்க ஓட ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு நான் இதை பண்ணாதான், இப்படி பண்ணாதான் எனக்கு பாராட்டு கிடைக்குது, அப்போ நான் இதை பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், அன்னெசரி ப்ரெஷர். நான் சொல்கிறேன், நேச்சுரலாக லைஃப்பில் வர ப்ரெஷர் வேறு. அன்னெசரி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வைக்கக்கூடாது குழந்தைங்கள. ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க வயசு இல்லை. நமக்கே ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்போ அதுங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். ஐ ஃபீல் நிறைய கண்ட்ரீஸில் வந்து தே ஹேவ் பேண்ட் ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வரணும். இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ வரணும்னா ஒரு பர்டிகுலர் ஏஜில் இருக்கணும். இல்லைனா அது பண்ணக்கூடாது அப்படின்றது பேன் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா அப்படின்றது. அது ஆக்சுவலி ஐ ஃபீல் இந்தியாலையுமே அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது. ஃபுட்டு கேரளா ஃபுட்டா தமிழ்நாடு ஃபுட்டா? தமிழ்நாடு ஃபுட். பிரியாணி, தயிர் சாதம். நைட் பர்சனா மார்னிங் பர்சன்? மார்னிங்.
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீசெண்டாக அந்த தார் வாங்கணும்னு ஒரு பையன் வந்து இது பண்ணி அவங்களுக்கு நிறைய பேக்ஃபயர் ஆச்சு. நம்ம போடுற விஷயம் மத்தவங்கள பாதிக்காம இருந்தா ஓகே. எப்படி போனீங்க இந்த தன்மை வர்றதுக்கும் சரி, அந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ள போனதும் சரி? தெரிஞ்சோ தெரியாமலையும் நான் டெய்லி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். என்ன அது கொஞ்சம் காம் பண்ணிட்டு இருந்ததுனால அதை நான் உணர்ந்து தான் போனேன். யோகான்றது நான் ஐ வுட் சே இட்ஸ் நாட் ஃபார் ஃபிளெக்சிபிலிட்டி, இட்ஸ் மோர் ஆஃப் இன்னர்.